Next, monuments. Temples, palaces, mosques, tombs, forts, minars and minarets are called by collective name monuments. மானுமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ், தாஜ்மஹால் ஒரு மானுமெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸு, நிறைய பேலஸு, இதையெல்லாம் வந்து ஒருத்தருடைய மெமரபுளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினதெல்லாம் மானுமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் கொடுத்துருக்காங்க. மாஸ்க்கு, அதுக்கப்புறம் டோம்ஸ் அப்படின்னா அந்த கல்லறைகள் இறந்தவங்களுக்காக வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து டோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ட்ஸ் அப்படின்னா பெரிய கோட்டையெல்லாம் சொல்லுவோம். மினார்ஸ், குதுப் மினார், சார் மினார், இந்த மாதிரி இருக்குல்ல, டவர் ரொம்ப பெருசாக டால் டவராக இருக்கும், அதெல்லாம் வந்து மினார்ஸ் அண்டு மினாரேட்ஸ் அப்படிம்போம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நாம் என்ன சொல்கிறோம், மானுமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். த சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி இன்ட்ரடியூஸ்ட் அ நியூ டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர். அவங்க வந்து அவங்களுடைய ஆர்கிடெக்சரை வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். த மானுமெண்ட்ஸ் தே பில்ட் ஹேட் ஆர்ச்சஸ், டோம்ஸ் அண்ட் மினாரேட்ஸ் ஆஸ் த மெயின் ஃபீச்சர்ஸ். இந்த மாதிரி வந்து டோம்ஸ், இந்த மாதிரி ஃபோர்ட்ஸு இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆர்ச், அந்த மாதிரி வளைவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத வந்து இப்படி இருக்கும், இதை வந்து ஆர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ச்சஸ் இருக்கும். அதுக்கப்புறமா மேலே வந்து இந்த கோபுரத்துக்கு மேலே வந்து ரவுண்டாக இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து டோம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டால் டவர், ரொம்ப டாலாக இருக்கும், அதெல்லாம் மினாரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் வந்து புதுசாக அவங்க நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் திஸ் மானுமெண்ட்ஸ் கண்டைன், இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது, எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஆர்ச்சஸ் ஃபார்ம்லையும் இருக்குது, மேலே வந்து டோம்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். இதில் எல்லாமே பார்த்தோன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குமா, விச் கேன் பி யூஸ்டு டு கன்ஸ்ட்ரக்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாம் கலெக்ட் பண்ணோம், கேதர் பண்ணோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன நடந்ததுங்கிறதையும் எழுதலாம். த மெடிவல் கஜுராஹோ மானுமெண்ட்ஸ், அது எங்கே இருக்குது, மத்திய பிரதேசில் இருக்குது. அண்ட் டெம்பிள்ஸ் இன் கோனார்க், கோனார்க் டெம்பிள் எங்கே இருக்குது, ஒடிஷாவில். அண்ட் தில்வாரா, அது ராஜஸ்தானில் இருக்கிற மவுண்ட் அபுன்ற பிளேஸில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து தில்வாரா டெம்பிள். அழகாக இருக்குல்ல, சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டிடியூட் வேல்யூபிள் சோர்சஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலீஜியன் சென்டர்ட் கல்ச்சுரல் எவல்யூஷன் இன் நார்தன் இந்தியா. ஸோ இது எல்லாமே வந்து மெமரபிள் ஒன். இது இந்த மானுமெண்ட்ஸ் இது எல்லாம் வந்து இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெமரபிள் ஒன், ரொம்ப வேல்யூபிளான சோர்ஸ். நம்ம ஹிஸ்ட்ரியை மெடிவல் இந்தியாவில் என்ன எப்படி இருந்தது ஹிஸ்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சோர்சஸ். டெம்பிள்ஸ் இன் தஞ்சாவூர், பிரகதீஸ்வரா டெம்பிள், ஓகேவா, கங்கை கொண்ட சோழபுரம் அண்ட் தரசுராம் symbolize the magnificent structure the later Cholas built in Tamil Nadu. ஸோ லேட்டர் சோலாஸ்லாம் வந்து, அதாவது சோலா பீரியடில் இருக்கக்கூடிய லேட்டர் சோலா பீரியடில் இருந்த கிங்ஸ் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த டெம்பிள்ஸ். என்னென்ன டெம்பிள்ஸ், இந்த பிரகதீஸ்வரா டெம்பிள், இந்த கங்கை கொண்ட சோழபுரம், தரசுராம், இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. விட்டாலா அண்ட் விருபாக்ஷா டெம்பிள் அட் ஹம்பி similarly speak of the contributions of விஜயநகரா ரூலர்ஸ். ஸோ 15th செஞ்சுரியில் விஜயநகர் கிங்டம், விஜயநகர் எம்பையரில் இருக்கிற அந்த கிங்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த டெம்பிள்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஹம்பியில். என்னென்ன, விட்டாலாவும் விருபாக்ஷா, இந்த 2 டெம்பிளையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு சார்மினார். நெக்ஸ்ட்டு குவாத்துல் இஸ்லாம் மஸ்ஜித். குவாத்துல் இஸ்லாம் மஸ்ஜித், இந்த நேம் எல்லாம் வாயில் வராது, 2-3 டைம்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா தான் வரும். மோத்கி மஸ்ஜித், ஜமா மஸ்ஜித், ஃபேத்பூர் ஷிக்ரி தர்கா, இதெல்லாம் வந்து முஸ்லீம்கான டெம்பிள்ஸ், அவங்களுடைய மாஸ்குடைய நேம். இதெல்லாம் ஆல் இன் ஆர் அரவுண்ட் டெல்லி. இது எல்லாமே வந்து எங்கே இருக்குது, டெல்லியை சுற்றி தான் இருக்குது. சார்மினார் எங்கே இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது. இதெல்லாம் அந்த மெடிவல் பீரியடில், மெடிவல் இந்தியாவில் சேர்ந்த அந்த ஒரு இம்பார்ட்டண்ட் மாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மெடிவல் பீரியட், மெடிவல் டைமில் இருந்த மாஸ்க். த ஃபோர்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆர் ஆக்ரா ஃபோர்ட், சித்தூர் ஃபோர்ட், குவாலியர் ஃபோர்ட், டெல்லி ரெட் ஃபோர்ட், ஆஸ் வெல் ஆஸ் த ஃபோர்ட்ஸ் ஆஃப் தௌலதாபாத், அது எங்கே இருக்குது, அவுரங்காபாத், அண்ட் ஃபிரோஷா கோட்லா, இது டெல்லியில். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஃபோர்ட்ஸ்.
இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து அந்த மெடிவல் இந்தியாவில் எப்படி இருந்தது ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்டோரியன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி அவங்க என்னென்ன ஃபோர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இந்த ஃபோர்ட்ஸ்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது பேலஸ் பாருங்கள். Palaces in Jaipur, Jaisalmer and Jodhpur signify the greatness of the Rajput dynasty that wield enormous power from these places. So, இந்த பிளேசஸ்லாம் ஜெய்ப்பூர், ஜெய்சல்மார், ஜோத்பூர் இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய பேலஸ்லாம் வந்து யாரை பற்றி சொல்லுன்னு சொல்கிறாங்க, ராஜ்புத் டைனஸ்டி அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாம் கேதர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குதுப் மினார், அலாய் தர்வாசா, த டோம் ஆஃப் இல்துத்மிஸ். இந்த அலாய் தர்வாசா அப்படின்றது வந்து இல்துத்மிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கல்லறைகள், அவங்களுடைய டோம்ஸ், அதுதான் வந்து அலாய் தர்வாசா. பால்பன் அண்ட் ஆல் த முகல் ரூலர்ஸ் ஆர் த அதர் ப்ராமினன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் வேல்யூபிள் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் வந்துட்டு இந்த முகல் ரூலர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சிட்டிஸ் இன் ruin such as Firozabad and Tughlaqabad in North India and Hampi in South India remain rich repositories of history of medieval India. Repositories அப்படின்னா இன்ஃபர்மேஷன், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகேவா. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது ஃபிரோஷாபாத், துக்லதாபாத் ரூயின் அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, ஓகேவா. அந்த பிளேசஸ் எல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பிளேசஸும், சவுத் இந்தியாவில் ஹம்பி இதுதான் வந்துட்டு இன்னமும் இருக்குது. இந்த மிடிவல் இந்தியாவில் என்ன ஹிஸ்ட்ரியை பற்றியும் ஹிஸ்டாரியன்ஸ் பற்றியும் சொல்கிறதுக்கு இது மட்டும்தான் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு காயின்ஸ். த பிக்சர் அண்ட் the legend on the coins convey the names of kings with their titles and portraits, events, places, dates, dynasties and logos. ஸோ நம்ம காயினில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து நம்பர் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பிக்சர் இருக்கும், லைன் சிம்பிள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதே போலவே அப்பையும் வந்து அந்த மெடிவல் பீரியடில் இருந்த கிங்ஸுமே சரி, அவங்க வச்சுருந்த காயின்ஸும் சரி, அந்த கிங்ஸுடைய நேம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு டைட்டில் இருக்கும். அந்த டைட்டிலு அப்போ ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடந்திருந்தா, அந்த வாரில் வந்து ஒரு கிங் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா அதை பற்றின ஏதோ ஒரு சிம்பிள் இல்லைனா லோகோ, நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு லோகோ இருக்குது இல்லையா, ஸ்கூல் சிம்பிள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி லோகோஸ் அப்படின்றது என்னது, சிம்பிள் தான். அந்த மாதிரி சிம்பிள், டேட்டு, இல்லை அவங்க வந்து எந்த டைனஸ்டியை சேர்ந்தவங்க, இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா விஜயநகரா டைனஸ்டி, விஜயநகரா எம்பையர், இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா, அவங்க அந்த டைனஸ்டியோடைய நேம் இந்த மாதிரிலாம் அந்த காயின்ஸில் இருக்குமா. த காம்போசிஷன் ஆஃப் மெட்டல்ஸ் இன் த காயின்ஸ் கிவ்ஸ் அஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் த எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் த எம்பையர். அதுக்கப்புறம் அந்த மெட்டல் காயின்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து என்னென்ன மெட்டல்ஸ் மிக்ஸ் பண்ணி அந்த காயினை மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு அப்போ இருந்த எக்கனாமிக் கண்டிஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போல்லாம் வந்து பொருளாதாரம்லாம் எப்படி இருந்தது, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மென்ஷன் ஆஃப் கிங்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் லைக் மிலிட்ரி கான்குவஸ்ட், டெரிட்டோரியல் எக்ஸ்பேன்ஷன், ட்ரேட் லிங்க்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஃபெய்த் கேன் ஆல்சோ பி ஃபவுண்ட் இன் த காயின்ஸ். அப்போ வந்து கிங்குடைய அச்சீவ்மெண்ட், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதான் கான்குவஸ்ட்னால் அவங்க வந்து போரில் ஜெயிச்சவங்க, தோத்தவங்க, அந்த மாதிரி அவங்க வின் பண்ணினவங்கள பற்றி, அதுக்கப்புறம் வந்து நிறைய பிளேசஸ் வந்து அவங்க ஆக்குப்பை பண்ணுறதை பற்றி, அதுக்கப்புறம் வந்து மற்ற கிங்ஸ் வெளியில் மற்றவங்க கூட ட்ரேட் கான்டாக்ட் வச்சுக்கிறது, ஏதோ வியாபாரம், கொடுத்தல் வாங்கல், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி இருக்கிறது ட்ரேட் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் ஃபெய்த், கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த ரிலீஜியஸ் மேலே ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறது, இதுவுமே வந்து என்ன இருக்குமா, எப்படி இருக்குமா, அந்த காயின்ஸில் இருக்கும், தெரிஞ்சுக்கலாம் அதில் வச்சு. இங்கே பாருங்கள், லக்ஷ்மி காயின் ஆஃப் கோரி டைனஸ்டி அப்படின்றது ஒன்று இருக்குது. எப்படி நம்ம இந்த ராஜ்புட் டைனஸ்டி, விஜயநகர் டைனஸ்டி, சோலா கிங்ஸு இந்த மாதிரிலாம் சொல்கிறோமோ, அதே போல் கோரி அப்படின்றதும் ஒன் ஆஃப் த டைனஸ்டி.
அவங்களுடைய காயின் தான் வந்து இந்த லக்ஷ்மி காயின். அதே மாதிரி கால்ஜி அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த டைனஸ்டியுடைய நேம் தான். அவங்களுடைய காயின் தான் இந்த 2 காயின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் நிறைய சிம்பிள்ஸ்லாம் இருக்குது, நமக்கு தான் தெரியல. நிறைய சிம்பிள்ஸு எடிக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது அவங்களுடையது. கீழே கொடுத்துருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். முகமது கோரி ஹேட் ஸ்டாம்ப்டு த ஃபிகர் ஆஃப் காடஸ் லக்ஷ்மி ஆன் ஹிஸ் கோல்டு காயின்ஸ். அந்த காயினோட கோரி அவங்க டைனஸ்டியுடைய காயினே பாருங்கள் கோல்டு கலரில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தெய்வம் காடஸ் லக்ஷ்மியுடைய ஃபோட்டோ தான் ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹிஸ் நேம் இன்ஸ்கிரைப்ட் ஆன் இட். அதில் வந்து அவருடைய நேமை வந்து எடிக்ட் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. திஸ் காயின் டெல்ஸ் us the early Turkish invaders was in all likelihood liberal in religious outlook. ஸோ இதில் வந்து என்ன சொல்லுது, இந்த காயின் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், துர்க்கி இன்வேடர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ், அதாவது அவங்களுடைய ரிலீஜியஸை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது இந்த காயின் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ரிலீஜியஸ் ஃபெய்த் அதிகமாக இருக்குது. காப்பர் ஜிட்டால்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் த ஸ்டடி ஆஃப் த பீரியட் ஆஃப் டெல்லி சுல்தான்ஸ். டெல்லி சுல்தான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக காப்பர் ஜிட்டால்ஸ் அப்படின்றது இருக்குது. ஜிட்டால்னால் என்னன்னு கீழே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதுவும் வந்து காப்பர் ஜிட்டால்ஸ் அப்படின்றதுமே வந்து இந்த காயின் மாதிரி தான். அப்புறம் சில்வர் தங்கா, அதுவும் வந்து ஒன் ஆஃப் த காயின் தான். அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இல்துத்மிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அலாவுதீன் கால்ஜி என்ன பண்ணியிருக்காரு, கோல்டு காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முகமது பின் துக்ளக்குடைய காப்பர் டோக்கன் கரன்சி, அதுவும் வந்து கரன்சி தான், காயின் தான். அதுக்கு நேம் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஆர் இண்டிகேட்டிவ் ஆஃப் காயினேஜ் ஆஸ் வெல் ஆஸ் த எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி ஆர் அதர்வைஸ் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் த டைம். அந்த டைமில் வந்து நம்ம இந்தியா வந்து எக்கனாமிக்கலாக எந்த அளவுக்கு இருந்திருக்கு, எக்கனாமிக் வெல்த் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் இது உணர்த்துது நமக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஜிட்டால்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. எ ஜிட்டால் கண்டைன்ட் 3.6 கிராம் கிரெயின்ஸ் ஆஃப் சில்வர். கிரெயின்ஸ், அதில் வந்து கிரெயின்ஸ் அப்படின்றது சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ், ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அது வந்து சில்வர் 3.6 கிரெயின்ஸ் சில்வர் சேர்ந்தது தான் ஒரு ஜிட்டால். 48 ஜிட்டால்ஸ் வேர் ஈக்குவல் டு 1 சில்வர் தங்கா. அந்த மாதிரி 48 ஜிட்டால்ஸ் வந்து ஒரு சில்வர் தங்காக்கு ஈக்குவலாம். அதுவும் காயின் தான், இதுவும் காயின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். ரிலீஜியனாக அவங்க வந்து எந்தெந்த மதத்தை சேர்ந்தவங்க எப்படி வந்து ஃபெய்த்ஃபுல்லாக காடஸை வழிபட்டுட்டு வந்தாங்கன்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. டிவோஷனல் மூமெண்ட்ஸ் இன் சவுத் இந்தியா அண்ட் லேட்டர் இன் நார்த் ரிசல்டட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் பக்தி ஆர் டிவோஷனல் லிட்ரேச்சர். ஸோ இந்த மாதிரி வந்து டிவோஷனல் மூமெண்ட்ஸ் நம்ம சவுத் இந்தியாவில், அப்புறமா கொஞ்சம் முன்னாடி போக போக நார்த் இந்தியாலையுமே வந்து இந்த பக்தி மூமெண்ட் ரொம்ப நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருந்தது. The Chola period was known as the period of devotional literature and works such as Kambaramayanam, Shekilar's Periya Puranam, Nalayira Divya Prabandham, composed by 12 alvars and compiled by Nadamuni, Devaram composed by Appar, Sambandar and Sundarar and compiled by Nambiyandar Nambi, Manika Vasagar's Thiruvasagam, all were scripted during the Chola times. இது எல்லாமே வந்து நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லேட்டர் சோலா பீரியட், அதாவது நம்ம சவுத் இந்தியாலையும் நார்த் இந்தியாலையும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த பக்தி மூமெண்ட் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோலா பீரியடை வந்து டிவோஷனலுக்காகவே சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அந்த கம்பராமாயணம் அப்படின்ற அந்த நூல் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷேக்கிலார் வந்து பெரிய புராணம் எழுதியிருக்காரு. இது எல்லாத்துலேயுமே அப்போ வந்து ஆட்சி காலம் எப்படி இருந்ததுன்றது தான் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்றது 12 ஆழ்வார்ஸ் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எழுதியிருக்கிறது இவங்கெல்லாம் எழுதினவங்க, அதை வந்து படித்தவங்க பாடினவங்க யார் அப்படின்னா நாதமுனி. அதுக்கப்புறமா அதே போல தான்
தேவாரம் அப்படின்றத அப்பர் சுந்தரர் சம்பந்தர் 3 பேருமே கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை யார் கம்பைல் பண்ணது அப்படின்னு சொன்னால் நம்பியாண்டார் நம்பி. அப்புறம் மாணிக்க வாசகர் எழுதினது திருவாசகம். இது எல்லாமே சோழா டைம்ஸில் எழுதியிருக்காங்க. அடுத்தது ஜெயதேவாஸ் கீதா கோவிந்தம், அது 12th செஞ்சுரியில் எழுதியிருக்காங்க. வாஸ் எ ஃபாலோ அப் ஆஃப் த பக்தி மூமெண்ட் இன் சவுத் இந்தியா. ஸோ இது எல்லாத்தோட சேர்ந்து அதே மாதிரி கீதா கோவிந்தமும் என்ன பண்ணாங்கன்னா இந்த பக்தி மூமெண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஜெயதேவாவுடைய கீதா கோவிந்தம் அப்படின்ற அந்த புக்கையும் பார்த்தோன்னா இந்த பக்தி மூமெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணி இதில் தான் எழுதியிருப்பாங்க நிறையா. நெக்ஸ்ட்டு கபீர்தாஸ், எ 15th century mystic poet, also had an influence on the பக்தி மூமெண்ட் இன் இந்தியா. அவர் ரொம்ப நல்ல பெரிய பொயட்டு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதாவது நம்பிக்கை அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இந்த கபீர்தாஸ். அவரும் இந்த பக்தி மூமெண்ட் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஸ்ப்ரெட் பண்ணார், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தினார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செக்குலர் லிட்ரேச்சர். மதுர விஜயம் அண்ட் அமுக்தமால்யுதா வேர் த போயம்ஸ் கம்போஸ்டு பை கங்காதேவி and Krishna Devaraya respectively that helps us gain insight into the events and individuals associated with the Vijayanagara Empire. இந்த மதுர விஜயம் அமுக்தமால்யுதா, மதுர விஜயம் கம்போஸ் பண்ணினது யாருன்னா கங்காதேவி. இந்த அமுக்தமால்யதாவை கம்போஸ் பண்ணினது யாருன்னா கிருஷ்ணதேவராயா. இது ரெண்டையும் படித்தோம் அப்படின்னா, இது 2 புக்கையுமே நம்ம படித்தோம் அப்படின்னா விஜயநகர் எம்பையர், ஸ்டார்டிங்லேருந்து அந்த கிங்ஷிப் எப்படி இருந்தது, என்னென்ன செஞ்சாங்கன்றது எல்லாமே நாம் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். சந்த் பார்தாய்ஸ் பிருத்விராஜ் ராஷோ போர்ட்ரேஸ் த ராஜ்புட் கிங்ஸ் வேலர். ஸோ சந்த் பார்டாய் அப்படின்றவர் இந்த பிருத்விராஜ் ராஷோ அப்படின்ற அந்த புக்கை எழுதியிருக்காரு. அதில் ராஜ்புட் கிங்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வேலர் அப்படின்னா அவங்களுடைய கரேஜ், அந்த ராஜ்புட் கிங்ஸுடைய அந்த கரேஜ், அவங்களுடைய தைரியத்தையும் அந்த பிரேவ்னஸையும் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. We have no Indian accounts about what happened during the Turkish invasions of India. ஸோ துர்க்கீஸ் நம்ம இந்தியா மேலே படையெடுத்து வரும்போது, இன்வைட் பண்ணி வரும்போது நம்ம இந்தியாவில் என்ன நடந்தது அப்படின்றதுக்கான அக்கௌண்ட்ஸ், அந்த எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல, எதுவுமே இல்லை. For pre-Islamic period, the only exception was கல்ஹானாஸ் ராஜதரங்கினி. அதாவது அந்த இஸ்லாமிக் பீரியடுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராஜதரங்கினி அப்படின்றது மட்டும் கல்கானா எழுதின ராஜதரங்கினி மட்டும் இருக்குது. அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது தவிர வேறு எந்த எவிடன்ஸுமே நம்ம இந்தியாவில் கிடைக்கல. ஓகேவா. Remaining things we'll see in next video. Thank you.